இப்போ எக்ஸாஸ்ட் எமிஷன்ஸ், டெயில் பைப் எமிஷன்ஸ்னு சொல்லக்கூடிய ஆட்டோமொபைல்ஸ்லேருந்து வரக்கூடிய பொல்யூஷன் தான் வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த பெரிய பொல்யூஷன் சொல்லி நிறைய சர்வேஸ், நிறைய ரிசர்ச்சில் வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுக்கு ரீசன் பார்த்தோம்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, ஹைட்ரோ கார்பன்ஸ் சொல்லக்கூடிய நிறைய ஹார்ம்ஃபுல் கேஸஸ் வந்து பெட்ரோல் இல்லை டீசல் கம்பஷன் சேம்பரில் எரியும் போது டெயில் பைப் மூலமாக வெளியில் வர்றது தான். இதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக இல்லை இதை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக கம்பஷன் சேம்பரில் நிறைய இன்ஜினியரிங் பண்ணியிருப்பாங்க, இன்ஜெக்ஷன் மாடியூலை ரீடிசைன் பண்ணியிருப்பாங்க, கூட டிபிஎஃப் ஆகலாம், ஹைபிரிட்ஸ்னு சொல்லி ஈவன் சிஎன்ஜி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய டெக்னாலஜிஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் இந்த பொல்யூஷனை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஸ்கோப்பே கிடையாது. இதில் தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வருது. இந்த கம்பஷன் சேம்பர்ஸ் இருக்கக்கூடிய என்ஜின்ஸுக்கு பதிலாக ஒரு மாற்றா வந்து ஜீரோ டெயில் பைப் எமிஷன் சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டோட மக்கள் வந்து நம்மளோட கார்ஸ் வந்து எமிட் ஆகலை, பொல்யூஷன் எமிட் பண்ணலைன்னு சொல்லி வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதோட ரியாலிட்டி அது கிடையாது. நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா அன்மாஸ்கிங் த ரியாலிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் சொல்லக்கூடிய கண்டென்ட்ல இதோட உண்மை தன்மை என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு இதை பற்றி ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிளைமேட் சேஞ்ச் இல்லை குளோபல் வார்மிங்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் பற்றி பேசிக்காக பார்க்கலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதாக இருந்தாலும் நான் அதோட பாயிண்ட்ஸை மட்டும் லைட்டாக சொல்கிறேன். அதாவது உலகம் வந்து இவால்வ் ஆகி மக்கள் வந்து கன்வீனியண்டாக ஒரு மாடர்னாக வாழ்கிறதுக்காக குளோபலி எல்லா விஷயங்களும் நம்ம மாடர்னைஸ் ஆகி வரும்போது அதோட ஒரு சைடு எஃபெக்டாக பேசப்படுறது தான் இந்த கிளைமேட் சேஞ்ச் இல்லை குளோபல் வார்மிங். இப்போ நீங்கள் பார்த்தோன்னா ஐஸ் பிளாக்ஸ் வந்து உருகிறதுனால சி மட்டம் உயர்றது, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. டெம்பரேச்சர்ஸ் ஹை ஆகுறது, இதுக்கெல்லாம் காரணமாக இன்னைக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுற நிறைய விஷயம் இருந்தாலும் இந்த பீப்புளுக்கு இடையில ஒரு கன்ஃபியூஷனை உண்மையிலே பையிங்ல, அதாவது கார் பையிங்ல கிரியேட் ஆகுறது இந்த கார்ல இருந்து வரக்கூடிய பொல்யூஷன் சொல்லக்கூடியதான். இப்போ நீங்க வேர்ல்டு வைடாவே பாத்தீங்கன்னா ரிசர்ச்சர்ஸ் ஆகட்டும் இல்ல வந்து நிறைய என்ஜிஓஸ் வந்து இந்த பொல்யூஷனை கம்மி பண்றதுக்காக நம்மளோட சஸ்டைனபிள் ரிசோர்சஸ் இல்ல ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் சொல்லி நிறைய கான்செப்ட் பத்தி ரிசர்ச் பண்ணி ஸ்டடீஸ் பண்ணி அதுக்கான ஒரு சொல்யூஷன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே நம்ம என்ன பண்றோம்னா நம்மளோட எவ்ரிடே லைஃப்ல நம்ம நிறைய ஸ்டெப்ஸ் பிராக்டிகலி நம்ம பண்றோம். இப்போ பர்சனலி கூட பார்த்தோம்னா பிளாஸ்டிக் யூசேஜ் நம்ம ரெடியூஸ் பண்றோம், பிளாஸ்டிக் கப்ஸ் ஆகட்டும், கேரி பேக்ஸ் ஆகட்டும், நம்ம யூஸ் பண்ண அதாவது சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸை நம்ம கட் பண்றோம். கூட வந்து ட்ரீஸை வந்து சேவ் பண்றதுக்காக பிரிண்டிங்கை தேவைன்னா மட்டும் நம்ம பிரிண்ட் பண்றோம் பேப்பர்ஸ்ல. கூட பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டி கன்சர்வ் பண்றோம். கார் பூலிங் சொல்லக்கூடிய கான்செப்ட் என்னன்னா நம்ம ஒரு ஆள் மட்டும் போகாம நம்ம ஒரு வேலைக்கு போறோம்னா நிறைய பேர் சேர்ந்து போகும்போது பொல்யூஷனை கம்மி பண்ண முடியும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்றது, கூட வந்து பார்த்தோம்னா ட்ரீஸ் வந்து பிளான் பண்றது, ஏஃபாரஸ்டேஷன் நம்ம சொல்லலாம். கூட வந்து வாட்டர் சேவிங், அதாவது கன்சர்விங் வாட்டர். இப்போ நீங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாட்டர் ரீசைக்ளிங் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ரெயின் வாட்டரை ஹார்வெஸ்ட் பண்ணி தான் ஃபேக்ட்ரிஸுக்குள்ளே யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் பார்த்தோம்னா ஆஃப்டர் சேல் சர்வீஸ்ல எல்லாம் யூஸ் பண்ற இடத்துல வாட்டர்ல சர்வீஸ் சென்டர்ஸ் ட்ரை பண்றாங்க. கூட வந்து அவங்களுக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் எல்லாம் யூஸ் பண்றாங்க. ரீசைக்ளிங் நிறைய பண்றோம். கூட பார்த்தோம்னா ஃபாரஸ்டையும் ஃபாரஸ்ட் வைல்ட் அனிமல்ஸையும் சேவ் பண்றோம்னு சொல்லி இந்த நம்மளோட பர்சனல் கமிட்மெண்ட்ல நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த பொல்யூஷன்ல நிறைய டைப் பொல்யூஷன் இருந்தால ஏர் பொல்யூஷன் சொல்லக்கூடியதான் இதுல நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு நமக்கு தெரியும் ஏர் பொல்யூஷன் சொல்லக்கூடியது நம்ம பூமியில நம்ம ஏதாவது ஒன்று எரிக்கிறதுனால வரக்கூடிய புகையினால நடக்கக்கூடிய பொல்யூஷன்ல ஒன்று. இப்போ இந்த ஏர் பொல்யூஷனை AQI ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ஸ்கேல்ல வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. 0 to 500 ஸ்கேலில் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த ஒரு சார்ட்டை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து டெல்லி ஆகலாம், மும்பை ஆகலாம். அதுலேயும் டெல்லியை பொறுத்தவரையில் தான் இந்த AQI வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது. அதாவது மக்கள் வாழ்கிறதுக்கு பேசிக்காக தேவையான அந்த லெவலை ரொம்ப நாளுக்கு முன்னாடியே தாண்டிடுச்சு. அதனால் அது பொல்யூட்டண்டாக இருக்கிறத பற்றி நம்ம நிறைய இதில் பார்க்குறோம். அவங்க வந்து டீசல் என்ஜின்ஸை பேன் பண்ணிட்டாங்க, பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ஜின்ஸ் பதிலாக சிஎன்ஜிஸ் எல்லாம் இன்னைக்கு ஃபியூலில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா ஆட்டோமொபைல்ஸ் மட்டும்தான் பாயிண்ட் பண்ணப்படுதே தவிர செவரல் அதர் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆகலாம், இண்டஸ்ட்ரீஸ் ஆகலாம், மைனிங் ஆகலாம், இது எல்லாமே வேர்ல்டில் நடக்கக்கூடிய விஷயம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சார்ட் இருக்கு பாருங்க. நம்ம விக்கிபீடியாவில் இருந்தால் இதோட சோர்ஸ் எடுத்திருக்கோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோர்சஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் சொல்லி ஒரு பை சார்ட் போட்டிருக்காங்க. அதில் 45% வந்து டஸ்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் வருது. 17% பார்த்தோன்னா வேஸ்ட் பேனிங். ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் டம்ப் யார்ட்ஸில் எல்லாம் வேஸ்ட் பேன் பண்ணுறதை பற்றி நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஃபுல்லாக எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். 14% டிரான்ஸ்போர்ட்டேஷன். இது இந்தியாவோட ஸ்பெசிஃபிக் டேட்டா. 9% வந்து டீசல் ஜென்ரேட்டர்னால, அதாவது பவர் ஜென்ரேஷனுக்காக யூஸ் பண்ணுறது, அக்ரிகல்ச்சருக்காக யூஸ் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் இருக்கும். 8% இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன்ஸ், நம்மளோட டே டு டே லைஃபுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக இருக்கும். 7% டொமஸ்டிக் குக்கிங்கில் இருக்குது. இன்றைக்கும் வுட் ஃபயரில் ஆகலாம், இல்லை வந்து வேறு நிறைய பார்ட்டிகல், அதாவது பிளான் ட்ரிவன் மெட்டீரியல்ஸ் நிறைய யூஸ் பண்ணி நம்ம ஃபியூலாக யூஸ் பண்ணுற இடத்துல இந்த பொல்யூஷன் வருது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமொபைல் பொல்யூஷன் சொல்லக்கூடியது வந்து வெறும் 14% தான். ஆனால் இந்த 14%
காகிதத்தை தான் இன்னைக்கு பையர்ஸுக்கு இடையில ஒரு கன்ஃபியூஷனே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம். இப்போ நான் சொன்ன இந்த பாயிண்ட் என்னன்னா, இந்த பையர்ஸுக்கு இடையில இந்த கன்ஃபியூஷன் உருவாகி நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன்ஸுக்கு நம்ம இந்த வேர்ல்டை கொடுக்கும்போது நம்ம தான் பொல்யூட்டண்டா கொடுக்குறோம், அதுலேயும் நம்மளோட கார் ஓனர்ஷிப் தான் இதுக்கு ஒரு முழுக்க ஒரு காரணம்னு ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணி தான் நிறைய பையர்ஸ் வந்து நம்மகிட்ட பர்சனலி அவங்களோட கார் பையிங்ல கன்சல்டேஷன் கேட்கும்போது ஈவிஸ் வாங்குறத பத்தி கேட்பாங்க. இப்போ இந்த கண்டென்ட் பார்த்தோம்னா ஈவிஸுக்கு எதிராக கிடையாது, ஈவிஸை பத்தின ஒரு கரெக்டான அவேர்னஸை வந்து பையர்ஸுக்கு கொடுக்குறது. ஏன்னா பையர்ஸ் வந்து என்ன ஃபோக்கஸ்ல ஈவிஸ் அப்ரோச் பண்றாங்கன்னா, ரேஞ்ச் இஷ்யூ இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, நான் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கான வேர்ல்டை வந்து சேஃபா விட்டுட்டு போறேன், என்னோட வெஹிக்கிள் வந்து பொல்யூஷனே பண்ணல, அந்த ஒரு கான்செப்டை நினைக்கிறாங்க. நம்ம அவங்க கிட்ட வந்து அது அப்படி கிடையாதுன்னு நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. அதனால தான் நம்ம என்ன பண்றோம், இந்த ஒரு கண்டென்ட்டை வந்து ஈவிஸ் உண்மையிலேயே பொல்யூட் பண்ணுதா பொல்யூட் பண்ணலையான்னு உள்ளதுக்கான ஒரு ஆன்சரா வந்து நம்ம கொடுக்க போறோம். ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ ஈவின்னு சொல்லக்கூடிய இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சொல்லக்கூடிய அந்த ஈ பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டி. இப்போ எலக்ட்ரிசிட்டி நம்ம பார்த்தோம்னா 61% ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் பண்றது கோல்னால, நேச்சுரல் கேஸ் இல்ல ஆயில எரிக்கிறதுனால நடக்குது. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம வந்து ஈவியை சார்ஜ் பண்றோம். சார்ஜ் பண்ணும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம வீட்டில் உள்ள கரண்டை நம்ம எடுத்து ஈவிஸை சார்ஜ் பண்ணிட்டோம், ஈவி ஓடும்போது பின்னாடி டெயில் பைப்பில் ஒரு ஸ்மோக்கு கூட வரல, நம்ம எந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட் நம்ம கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறோம். ரியாலிட்டி என்னன்னா, நமக்கு இங்கே வரக்கூடிய எனர்ஜி வந்து கிரீன் எனர்ஜியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஆகலாம், இல்லை அட்டாமிக் ரியாக்ஷன்ல இருந்து நடக்கக்கூடியதாக இருக்கலாம். அப்படி இருந்தால் கூட பொல்யூஷன் கம்மியாக இருந்தாலும் 61% இந்த கோல் இல்லை ஆயில் இல்லை இதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளோட எனர்ஜி கிளீனாக இருக்காது. இங்கே தான் இந்த கன்ஃபியூஷனே பீப்புளுக்கு தெரியாதது. இதுதான் நம்ம இதில் நம்ம சொல்ல விரும்புகிறோம். கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெளியில் போய் ஒரு இடத்துல சார்ஜ் பண்ணுறோம். சார்ஜ் பண்ணுற இடத்துல நீங்கள் வந்து யூஎஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா டெஸ்லா வந்து அவங்க லாங் டிரைவ்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது பின்னாடி ஒரு கேஸ்லின் பெட்ரோல் ஜென்ரேட்டர் கூட எடுத்துகிட்டு போகிற வீடியோஸ் நிறைய பேர் சார்ஜ் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்போம். அது சென்ஸே இல்லாமல் இருக்கிற ஒரு கான்செப்ட் என்னன்னா, ரேஞ்ச் இல்லாத போது அவங்க என்ன பண்ணுறாங்க, திருப்பி ஒரு ஜென்ரேட்டர் மூலமாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதே மாதிரி சில சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் வந்து ஜென்ரேட்டர் மூலமாக கரண்டை கொடுத்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளை சார்ஜ் பண்ணுறதுனால அந்த பர்பஸ் எங்கேயுமே சால்வ் ஆகலை. இப்போ இதோட உண்மை என்னன்னா, நம்மளோட வெஹிக்கிளோட டெயில் பைப்லேருந்து பொல்யூஷன் வரலையே தவிர, ஆனால் உண்மையிலே வந்து கிரிட்ல இருந்து பொல்யூட்டட் இல்லை, ஈவிக்கான கரண்ட் உள்ள வர்றதுலே கிரிட்ல இருந்து கிரீனா வரலன்னு உள்ளதான் நம்மளோட முதல் பாயிண்ட். இப்போ ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தோம்னா பேட்டரி ப்ரொடக்ஷன். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட இம்பார்ட்டன்டான ஒரு கான்ஸ்டியூண்ட் வந்து பேட்டரி. அதில் லித்தியம் அயன் சொல்லக்கூடிய கெமிக்கல் தான் இன்னைக்கு பேட்டரியில் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ லித்தியம் அயன் சொல்லக்கூடிய அந்த ஒரு காம்பினேஷனில் பார்த்தோம்னா நிக்கல், கோபால், லித்தியம் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அந்த கெமிஸ்ட்ரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா கேத்தோட ஆனோடுன்னு பிரிச்சிருப்பாங்க. இந்த கேத்தோட வந்து ஒரு 51% அந்த பேட்டரியோட அந்த கான்ஸ்டியூண்ட் இருக்கு. அந்த கேத்தோட நம்ம பார்த்தோம்னா அதோட ரா மெட்டீரியல்ஸ் என்னென்னா லித்தியம், கோபால்ட், மேங்கனீஸ் இருக்கும். நீங்க ஆனோட்ல பார்த்தோம்னா கிராஃபைட் இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் உலகமே இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஜியோபொலிட்டிக்கல் ஒரு கான்செப்டுக்குள்ள போயிட்டு இருக்கு. முதல்ல நம்ம வந்து கோபால்ட் பார்த்தோம்னா வேர்ல்டு வைடான கோபால்ட்டோட ஒரு 70 to 80% ரிசோர்ஸ் வந்து டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோன்னு சொல்லக்கூடிய டிஆர்சியில் தான் இருக்குது. இங்கே தான் ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. நிறைய இண்டஸ்ட்ரி அனலிஸ்ட் ஆகலாம், நிறைய வேர்ல்டு கிரிட்டிக்ஸ் எல்லாமே அது வந்து பிளட் பேட்டரிஸ்னு ஒரு ஸ்டோரியை சொல்கிறாங்க. இப்போ நம்மளோட இந்த ஸ்டோரியில் அதை பற்றி நம்ம பேசாட்டி கூட இதை கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பெருசாக கவனிக்க வேண்டாம்னு நீங்கள் நினச்சா கூட இதை கண்டிப்பாக நம்ம யோசிக்கணும். ஏன்னா இதுக்குள்ள நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 19 மைன்ஸ் வந்து இந்த கோபால்ட் மைனிங்கில் ஒர்க் ஆகுதுன்னா 2 லட்சம் பேர் ஆவரேஜாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு ஒரு ஸ்டடி சொல்லுது. அதில் 40,000 பேர் சின்ன பிள்ளைங்க, அதாவது 6 வயசில் இருக்கிறதுல இருந்து ஒரு 15 வயசுக்குள்ள உள்ள யங்கான என்ன சொல்கிறது சைல்டு லேபரை வந்து எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாம் $1 ஒரு நாள் கிடைக்கிற வேலையை பார்க்குறாங்க. இவங்களோட ஒர்க்கிங் கல்ச்சர் ஆகலாம், இவங்களோட சேஃப்டி அங்கே எங்கேயுமே சேஃப்டி எடுத்துகிட்டு வரவே படலை. இப்போ இதை தாண்டி லித்தியமோட ப்ராசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது வந்து வேர்ல்டோட பிக்கஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்குது, சிலியில் இருக்குது, அர்ஜென்டினாவில் இருக்குது, பொலிவியாவில் இருக்குது. இப்போ இந்த எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது வேர்ல்டு வைடாக கண்ட்ரோல் பண்ணுறது சைனா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆயில் ரிசோர்ஸ் இல்லை ஆயில் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறது மிடில் ஈஸ்ட்னா இந்த பர்டிகுலர் ஈவிஸுக்கான சோர்ஸான இந்த கெமிக்கல்ஸோட மொத்த கம்பெனிஸோட ஷேர்ஸ் அக்வயர் பண்ணி வச்சிருக்கிறது சைனீஸ். ஏன்னா சைனீஸ் கிட்ட தான் இன்னைக்கு அந்த மைன் பண்ண இந்த ஓரை எடுத்துட்டு வந்து இல்லை இந்த கெமிக்கலை எடுத்துட்டு வந்துட்டு ரிஃபைன் பண்ணி அதை திருப்பி ப்ராசஸ் பண்ணி பேட்டரி பேக் பண்ணுற ஒரு கான்செப்ட் இருக்குது. இங்கே தான் யூஎஸுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற ஒரு பெரிய ரைவல்ரியை ஓடிட்டு இருக்கு, ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ ஓடிட்டு இருக்கு. இப்போ இதில் நான் பெருசா நீ பெருசான்னு இவங்க 2 பேரும் போட்டி போடுறதுல இவங்க ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஒரு கான்செப்டுக்குள்ளே வர்றாங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான் ஃபியூச்சர், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து பொல்யூட் பண்ணுதுன்னு சொல்லி எவ்ரி நவ் அண்ட் தென் அதை பற்றி ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணிக்கிட்டு இவங்க ஸ்லோலி அண்ட் ஸ்டடியில் இந்த இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு ஃபேக்கான ஒரு கான்செப்டில் க்ரோ பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட இந்த ரைவல்ரியில். ஆனால் உண்மையில் இதில் நிறைய ஜாப்
ஜாப்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. அதை நம்ம வந்து மறைக்க முடியாது. நிறைய என்ஜினியர்ஸுக்கு நிறைய டிசைனர்ஸுக்கு ஜாப்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு போட்டினால தான் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஹைப் இந்த கான்செப்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்ல முடியும். கூட நீங்க BYDயோட growth நீங்க பார்த்தா தெரியும், இங்க டெஸ்லாவோட growth பார்த்தா தெரியும். இவங்க ரெண்டு பேரோட ரைவல்ரி இந்த இண்டஸ்ட்ரியை வந்து சடனான ஒரு டிரான்சிஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதாவது ஐஸ்னாலே பொல்யூஷன், ஈவினாலே பொல்யூஷன் இல்லை அப்படின்னு ஒரு கான்செப்ட், அது ஒரு மிஸ்கான்செப்ஷனை தான் நம்மளோட மைண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கு. இப்போ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸை தாண்டி நிறைய என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸ் இந்த மைனிங்னால இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இது ஒரு டிமாண்டடான பொருள். அதாவது நீங்கள் சைனீஸ் கவர்மெண்ட்ஸ் ஃபண்டடான நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வேர்ல்டு வைடாக இருக்கிற இந்த எல்லா கம்பெனிஸ் கிட்டே ஷேர்ஸை வச்சுக்கிட்டு அங்கேருந்து மைனிங் பண்ணுறாங்க. இந்த மைன் பண்ணுறதுனால நிறைய என்விரான்மெண்டல் இம்பாக்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹேபிடேட் வந்து டிஸ்ட்ரக்ஷன் நடக்குது, அங்கே இருக்கிற மக்களை மூவ் பண்ண சொல்கிறாங்க, அதுவும் பொலிட்டிக்கலி வந்து மூவ் பண்ண சொல்கிறாங்க, வாட்டர் பொல்யூஷன் இருக்குது, கிரீன் ஹவுஸ் கேஸஸ் நிறைய எமிட் ஆகுது. இந்த மைன் பண்ணப்பட்ட இந்த ஏரியாவை திருப்பி நம்மளால யூஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு டேமேஜ் ஏதாவது என்விரான்மெண்ட்டுக்கு கிரியேட் பண்ணுது. மூணாவது பார்த்தோம்னா பேட்டரி ஃபயர்ஸ். இன்னைக்கு பார்த்தோம்னா லித்தியம் அயன் பேட்டரிஸ் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், அதுலேயும் மெயின்லி பார்த்தோம்னா 2 வீலர்ஸ் ஆகலாம். இப்போ அங்கங்கே நம்ம கார்ஸும் பிராண்ட் வைஸாக கூட பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். வோல்வோ கார் எரிஞ்சது கூட ரீசன்ட்லி நம்ம பார்த்தோம். இது வந்து என்ன ஆகுதுன்னா, செல்லோட டேமேஜ்னால இந்த தெர்மல் ரன் அவேனால எக்ஸ்ப்ளோட் ஆகி எரியறதுல. இப்போ இந்த எரியறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இம்ப்ராப்பர் மெயின்டெனன்ஸோட பாயிண்ட் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து அவங்க சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் தப்பான சார்ஜர்ஸில் போடுறாங்கன்னு இருந்தாலும் நம்ம இங்கே பேசுகிற ஒரு விஷயமே இந்த ஃபயரை புட் ஆஃப் பண்ணுறதுக்கு இருக்கிற சேலஞ்சு தான். இப்போ எல்லாரும் வந்து பேர்னிங்கை பற்றி பேசும்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு ஈவி எரியும் போது 40 டைப் ஆஃப் ஹார்ம்ஃபுல் கேஸஸ் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுது. கூட இதை புட் ஆஃப் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி, அதுக்கான அந்த அவேர்னஸ் கூட இன்னைக்கு மக்கள்கிட்ட கிடையாது. நீங்கள் ஒரு ஈவியை பற்றி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்மோக் வரும்போது நம்ம பீப்புள் கிட்ட போயின்னு அதை இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்போ வேணாலும் எக்ஸ்ப்ளோட் ஆகலாம். அதே மாதிரி வெறும் தண்ணி வச்சு நம்ம வந்து அதை புட் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணோம்னா திருப்பி எரிய தான் ட்ரை பண்ணி. இப்போ ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா ஈவியோட ஃபயர்ஸ் வந்து புட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு புதிய ஒரு பேட்டன்டைஸ்டு ஒரு சிஸ்டம் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்யூஎஸ் தெர்மிக்லைட் டிஸ்பர்ஷன் சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். இது AVDன்னு சொல்கிறாங்க. அது இன்னும் அந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸில் இருக்குது. அது வரும்போது ஈஸியாக புட் ஆஃப் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நம்மளோட பாயிண்ட்ல என்னன்னா, இந்த ஈவிஸ் பொல்யூட் பண்ணாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமே, ஈவியோட ஃபயர் வந்து ஒரு 100 கார் இல்லை ஒரு 200 கார் வந்து பொல்யூட் பண்ணுறதை விடைக்கும் இதோட ஃபயர் ஒரு வெஹிக்கிள் இருந்து வரக்கூடிய பொல்யூஷன் வந்து ரொம்ப ஹையாக இருக்கிற ஒரு கான்செப்ட் மார்க்கெட்டில் இருக்கு. நாலாவது பார்த்தோம்னா ரேஞ்ச் ஆன்சைட்டி அண்ட் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்னைக்கு சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடியது வந்து உண்மையிலே நிறைய இடத்துல வந்து சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஆப் மூலமாக நம்ம அவைலபிளாக இல்லையா, 25 கிலோவாட் ஹவரா, 30 கிலோவாட் ஹவரா, 50 கிலோவாட் ஹவரான்னு சார்ஜர்ஸ் பார்த்து நமக்கு சார்ஜ் பண்ண முடியும். ஆனால் ரியலான ஒரு கான்செப்ட் என்னன்னா, நம்ம அங்கே போகும்போது இன்னைக்கு ஈவிஸ் நிறைய வித்துக்கிட்டு இருக்கிறதுனால அங்கே இன்னொருத்தர் சார்ஜ் பண்ணிட்டு இருப்பார். அந்த சார்ஜ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வெயிட் பண்ணணும். நம்மளோட டிராவல் டைம் வந்து மாறி. இப்போ நம்மளே ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு BMஓட ஒரு iX வந்து ஒரு டிரைவுக்கு எடுத்துகிட்டு போகும்போது நம்ம அந்த ரியல் ரேஞ்ச் ஆன்சைட்டின்னு என்ன, சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட அந்த ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை நம்ம ஃபீல் பண்ணோம். இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை. இது நிறைய பேர் என்னன்னா, இன்னைக்கு சார்ஜிங் சென்டர்ஸோட நம்பர்ஸ் நிறைய இருக்கிறதுனால நீங்க அந்த ஆப்பை ஓபன் பண்ணாலே லொகேஷன்ஸ் காட்டும். ஆனா அந்த லொகேஷன்ஸ் எல்லாம் ப்ராம்ப்டா இருக்குமான்னு கேட்காது. இதுக்கு ஒரு பாயிண்ட் நான் சொல்ல முடியும். எப்படின்னா, இதை நம்ம பார்க்குற நீங்க அக்ரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு பெட்ரோல் அவுட்லெட்ல போறோம், இல்லை டீசல் பிடிக்கிறதுக்காக போகிறோம். அங்கே நம்ம நிற்கிற க்யூவில் இன்னொருத்தர் க்யூவை கட் பண்ணி வந்தாலே நம்ம வந்து பொறுமையாக வெயிட் பண்ண மாட்டோம். அவங்கக்கிட்ட அந்த ஃபியூல் பம்ப் ஆப்ரேட்டர்கிட்ட நம்ம சண்டை போடுவோம், நான் தானே ஃபர்ஸ்ட் வந்தேன்னு சொல்லி. இந்த மாதிரி நம்ம ஒரு அவசரமாக ஓடுற உலகத்தில் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு டைம் கன்சர்விங்காக இல்லை டைம் கன்சியூமிங்காக இருக்கும் பட்சத்தில் நம்மளால் வந்து அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் வேற சொல்யூஷன் இல்லாதது இதோட ஒரு பெரிய நெகட்டிவ். அடுத்தது பார்த்தோம்னா வேஸ்ட் அண்ட் ரீசைக்ளிங். வேஸ்ட்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் வேஸ்ட்னு நமக்கு தெரியும். ஏன்னா ஈவிஸ்ல நிறைய எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் இருக்குது, அதில் மோட்டார் இருக்குது, அப்புறம் வந்து பேட்டரி இருக்குது. இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட் ரீசைக்ளிங் இன்னைக்கு வேர்ல்டு வைடாக இருக்கிறதுனால அது யூஷுவல் ஸ்டஃப்ல அது அப்படி நடந்துட்டு போகும். ஏன்னா அதில் நிறைய பொருட்கள் வந்து ரீசைக்கிள் பண்ணி எடுக்க முடிஞ்சதுனால இன்னைக்கு ஸ்கிராப் யார்ட்ஸில் அதுக்கு ஒரு ஸ்டேஷன் இருக்கு. அது வந்து ஒரு பீரியடுக்குள்ள இவங்க இது ஸ்கிராப் பண்ணி எடுத்துருவாங்க. ஆனால் உண்மையிலேயே லித்தியம் அயனோட அந்த காம்பினேஷனை நீங்கள் ஒரு டம்ப் யார்டுக்கு கொடுத்தீங்க, இல்லை ஒரு ஸ்கிராப் யார்டுக்கு கொடுத்தீங்கன்னா அதை ப்ராப்பராக ரீசைக்கிள் பண்ணுறதுக்கான ப்ராசஸிங் சிஸ்டமே இன்னைக்கு கிடையாது. இது ப்ராப்பராக ரீசைக்கிள் பண்ணாத பட்சத்தில் என்ன ஆகுனா, அது லேண்ட், சாயில், வாட்டர் இல்லை அனிமல்ஸை வந்து டோட்டலாக வந்து கண்டாமினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து ஈவிஸோட க்ரோத் இல்லை ஈவிஸோட இந்த பீரியட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக மார்க்கெட் மாறுதோ
அதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து இந்த ரீசைக்ளிங் சென்டர்ஸையும் நம்ம வைக்க வேண்டியது ஒரு தேவையான விஷயம். அடுத்த பாயிண்ட் ரீசேல். உண்மையில் என்னன்னா ரீசேல்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இன்னைக்கு கார் பையர்ஸுக்கு இடையில வந்து ஒரு கடைசி ப்ரையாரிட்டியாக நிறைய பேர் வைக்கிறது. சிலவங்க வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் ப்ரையாரிட்டியை கூட வைப்பாங்க. ஆனால் இந்த கடைசி ப்ரையாரிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட்லாம் என்ன சொல்றேன்னா, நம்ம வாங்குற ஒரு கார் வந்து இந்தியாவில் வந்து கண்டிப்பாக ரீசேல் இருக்குமா? இங்கே ஈவிஸ்னு ஒரு பாயிண்ட்டுக்கு வரும்போது பிராண்ட் வைஸாக கூட ஒரு ரீசேல் கிரியேட் ஆகுது. இப்போ நீங்கள் இந்தியாவில் ரீசேலோட ஒரு வெர்டிகல் எடுத்தீங்கன்னா பிராண்ட் வைஸாக இந்த கம்பெனிக்கு ரீசேல் ஜாஸ்தின்னு ஒரு இம்ப்ரெஷன் நம்ம மார்க்கெட்டில் இருக்குது, அவங்களோட சர்வீஸ் ரிலையபிலிட்டி அதை பேஸ் பண்ணி. ஆனால் ஈவிஸ்னு ஒன்று வரும்போது அப்படி ஒரு நாமன்கிளேச்சரே இல்லை. ஏன்னா அப்படி ஒரு கான்செப்டே நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து ஈவிஸ் ரெகுலர் கார்ஸ் மாதிரி நம்ம ஓட்டி பார்க்கும்போது அதோட அந்த இம்பாக்டை நமக்கு கண்டுபிடிக்க முடியாது, அதோட லெவல் என்ன லெவலில் இருக்குன்னு சொல்லி. ஒரு நாளைக்கு ஒரு 5 டே அது ஸ்டாப் ஆகுதுன்னா அது பிரச்சனைன்னு சொல்லி நம்ம ரீப்ளேஸ் தான் பண்ணணும். இங்கே ரீசேலும் கொஸ்டின் பண்ணப்படுது. இப்போ நம்ம இந்த பேசின இந்த பாயிண்ட்ஸ் இதெல்லாமே பேசிக்கான ஒரு பாயிண்ட்ஸ். இந்த பராமீட்டர்ஸை பார்த்துக்கிட்டு தான் நம்மளோட பையிங் டெசிஷனுக்கு உண்மையில் என்னன்னா ஈவிஸ் வந்து இந்தியாவில் இன்னைக்கு திணிக்கப்படுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஈவிஸ் கொஞ்சம் ஃபாஸ்டராக அடாப்ட் பண்ணப்படுது சொல்ல முடியும். ஏன்னா ஃபேம் ஸ்கீம், ஃபேம் 1 ஃபேம் 2 ஸ்கீம் ஆகலாம், கூட வந்து இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ்னு சொல்லக்கூடிய கவர்மெண்டோட புஷ்னால கண்டிப்பாக அந்த ஈவி இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. அது உண்மையிலேயே நல்லது தான். ஏன்னா நம்ம வேர்ல்டு வைடாக பார்த்தோம்னா இந்தியாவோட ஈவி க்ரோத் வந்து நிறைய வேர்ல்டு ஆட்டோமொபைல் கிரிட்டிக்ஸ் ஆகலாம், இல்லை கம்பெனிஸோட பிஸ்னஸ் அனலிஸ்ட் டீம் எல்லாம் வந்து பயங்கரமாக ஸ்டடி பண்ணுற ஒரு கான்செப்டில் இருக்காங்க. அதை நம்ம டினை பண்ணவே இல்லை. ஆனால் நம்மளோட இந்த கண்டனில் நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு தான் வாங்கணும். அதாவது வந்து ஈவி பொல்யூட் பண்ணலன்னு உள்ள ஒரு மிஸ்கான்செப்ஷனில் கண்டிப்பாக ஈவிஸ் வாங்காதீங்கன்னு உள்ளதான். ஈவிஸோட இந்த ஃப்ரண்ட் ரன்னர் இல்லை 4 ரன்னராக இந்தியன் மார்க்கெட் போயிட்டு இருக்கிறது கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியோட க்ரோத்தில் பாசிட்டிவ்லி இம்பாக்ட் பண்ண நிறைய இந்தியன்ஸுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, வேலை கிடைச்சிருக்கு, இன்னும் இருக்கிறத நம்ம உணர்ந்து தான் பேசுகிறோம். இப்போ ஈவிஸோட இன்னொரு மார்க்கெட் எஃபெக்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது ஒரு இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துக்கு நல்லா இருக்கும். ஆனால் வந்து ரியாலிட்டியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை நீங்கள் அனலைஸ் பண்ணால் உங்களுக்கு புரியும். எப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரெகுலர் ஐஸ் காரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷத்தில் ஒருத்தர் விற்கிறாருன்னா திருப்பி ஒருத்தர் வாங்குறாரு, இல்லை இவரே ஒரு 10 வருஷம் வைக்கிறாரு திருப்பி விற்கிறாரு. ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அதோட பார்ட்ஸை வந்து ரினியூ பண்ணி நீங்கள் அதை ஓட்டிக்கிட்டே வரலாம். ஒரு 15 வருஷம் ஆகும்போது அதோட எண்ட் ஆஃப் இட்ஸ் லைஃப் சைக்கிள் அது வந்தால் கூட நீங்கள் அந்த பார்ட்ஸ் எவ்ரிதிங்கை ஈஸிலி ரீசைக்கிள் பண்ண முடியும். அப்போ ஒரு காரோட ஷெல் லைஃப் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ்டாக இருக்கும். இதே நீங்கள் ஒரு ஈவியாக பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன இந்த ஸ்டேஜே இல்லை. ஏன்னா ரீசைக்கிள் அங்கே ஸ்கோப் இல்லை, ரீசேல் அங்கே ஸ்கோப் இல்லை. அப்போ ஒரு 6 years to 8 yearsல இதோட லைஃப் டைம் முடியும். நம்ம இன்னொரு கார் பையிங்க்கு போகணும், இல்லை இந்த கார் வந்து பிசிக்கலி இருக்கும், ஆனால் என்ன நடக்கும், இந்த கார் பெருசாக ஓடாது. அப்போ காரோட நம்பர்ஸ் வந்து ஜாஸ்தியாக தான் மார்க்கெட்டில் இருக்கும். நம்ம ஓவரால் பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துக்கு அது நல்லா இருந்தாலும் ஓவரால் நீங்கள் வந்து வெஹிக்கிளோட நம்பர்ஸை கனெக்ட் பண்ணி அது ஒரு பொல்யூஷன் லெவலுக்கு ஒரு வேஸ்ட்டாக போகிற ஒரு கான்செப்டில் அது ஒரு என்விரான்மெண்டல் டேஞ்சராக தான் வர்றதுக்கு வாய்ப்பு. இப்போ நம்ம பேசின இந்த பாயிண்ட்ஸ், இந்த டேட்டாஸ், இது எல்லாமே இப்போ உள்ள கரண்ட் சிச்சுவேஷனை பேஸ் பண்ணது. ஆனால் இது வந்து நம்மளோட என்ஜினியரிங், ரிசர்ச், அதோட அடாப்டேஷன், இன்னோவேஷனை பேஸ் பண்ணி தாட்ஃபுல்லான பாலிசி மேக்கிங்கை பேஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து வேர்ல்டில் வந்து இது சேஞ்ச் ஆகும். இங்கே பொல்யூஷன் சொல்லக்கூடியது கண்டிப்பாக உலகத்தில் கம்மியாகிட்டு தான் வருது. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டீம் என்ஜினை நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. ஒரு காலத்தில் ட்ரெயினில் ஸ்டீம் என்ஜின் ஓடும்போது அது எவ்வளோ புகையை கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் டீசல் என்ஜின்ஸ் வந்தது, இன்றைக்கி அது எலக்ட்ரிக்காக கன்வெர்ட் ஆகிடுச்சு. நம்ம பழைய மூவிஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஒரு கார் போகும்போது எவ்வளோ புகை இருக்கும், அது கம்மியாகிடுச்சு. ஆனால் நம்பர்ஸ் அன்னைக்கு கம்மி, இன்னைக்கு நம்பர்ஸ் நிறைய இருக்குது, வால்யூம் நிறைய இருக்குது, பட் ஸ்டில் பொல்யூஷன் கம்மியாகிட்டு தான் வருது. அதே மாதிரி இந்த இன்னோவேஷன்ஸில் எலக்ட்ரிக்கோட இந்த நம்ம பேசின இந்த ப்ராப்ளம்ஸுக்கு எல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஓவர் த பீரியட். இப்போ சாலிட் ஸ்டேட் பேட்டரிஸ் வந்து டொயோட்டா வந்து பேட்டன் பண்ணியிருக்காங்க, பேனசோனிக் பேட்டரிஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அதெல்லாம் வரும்போது இதுக்கான ஒரு ஆப்டான சொல்யூஷன் கிடைக்கும். ஆனால் உண்மையிலே இப்போ நம்ம வந்து கரண்ட் சினாரியோவில் ஈவி வாங்கும்போது நம்ம எப்படி பொல்யூஷனை ஒரு நல்ல லெவலுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும்ல ஸ்டெப்ஸையும் நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணலாம். முதல்ல பார்த்தோம்னா நம்மளோட சார்ஜிங் வந்து க்ரீனாக இருக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். இப்போ சோலார் சார்ஜிங் ஆகலாம், விண்ட் மில்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய. இப்போ வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவி அஃபோர்ட் பண்ணுறவங்க 100% என்ன ஃபிக்ஸ் பண்ணோம்னா நம்ம ஒரு சோலார் பேனல் வைக்கணும். அங்கேருந்து நம்மளோட வெஹிக்கிளை வந்து சார்ஜ் பண்ணுறோம்னா உங்களோட பர்பஸ் வந்து கண்டிப்பாக சர்வ் ஆகுது. கூட வந்து விண்ட் மில்ல இருந்து எடுக்கக்கூடிய சார்ஜை தான், ஐ மீன் கரண்டை தான் வந்து இந்த அவுட்டரில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு யூஸ் பண்ணுறது மாதிரி நம்ம இருக்கணும். கூட நம்ம பார்த்தோம்னா இந்த சார்ஜிங்னு சொல்லக்கூடிய அந்த சிஸ்டம் வந்து நம்மளோட வெஹிக்கிள்ஸை நம்ம சார்ஜ் பண்ணும்போது அதோட செல்லை டேமேஜ் பண்ணாமல் ப்ராப்பர் சார்ஜிங் டிஸ்சார்ஜ் சைக்கிளை வந்து ப்ராப்பராக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அதாவது ஃபாஸ்ட் சார்ஜிங் எப்போ யூஸ் பண்ணணும், நார்மல் சார்ஜிங் எப்போ யூஸ் பண்ணணும், இதோட தெளிவை புரிஞ்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணும் பட்சத்தில் பெரிய டேமேஜ் வராமல் இருக்கும். கூட நீங்கள் பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு கிரிட்டிக்கலான ஒரு காம்பனண்டே வந்து பிஎம்சி, அதாவது பேட்டரி
பேட்டரி மேனேஜ்மெண்ட் சர்க்யூட் EVஸ்ல. இதுக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, அதோட லெவலை தாண்டி அக்சசரைஸ் பண்றது, அதை ஆல்டர் பண்றதுன்னு சொல்லி அதுல இருந்து தான் இந்த ஷார்ட் சர்க்யூட் கிரியேட் ஆகி இந்த பர்னிங் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ கூட நம்ம பார்த்தோம்னா EVs வந்து கரெக்டான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்ல யூஸ் பண்ணணும். நம்ம எங்க தேவை அங்க மட்டும் யூஸ் பண்ணணும். நீங்க டெசர்ட்ஸ்ல கொண்டு போடுறது, ஸ்னோவான கண்டிஷன்ல எடுத்துட்டு போறது, அதாவது எங்க உருவாக்கப்பட்டதோ அதுக்காக மட்டும் யூஸ் பண்றது, அதை விட்டு ஆஃப் ரோட் போறது, ரிவர் கிராசிங் பண்றது. ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு 2 வீலர் ஒரு ரெப்யூட்டட் பிராண்டோட EV-யா ஒருத்தங்க வந்து தண்ணிக்குள்ள ஓட்டுற வீடியோஸ் எல்லாம் காட்டிட்டு இருந்தாங்க. அவங்க ஓட்டின வீடியோ ரீல் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்களோட BMC-ல நடக்கிற ஷார்ட் சர்க்யூட் இல்ல இந்த பேட்டரியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனா இதுதான் இதோட நிறைய பிரச்சனைகள் ஒன்று. கூட வந்து எஃபெக்டிவ்லி மானிட்டரிங் த தெர்மல் சிஸ்டம். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த பேட்டரியோட தெர்மல் ரன்னவைக்கு ரீசனே நம்ம அதை மானிட்டர் பண்ணாம இப்போ 2 வீலர்ஸ் வச்சிருக்கவங்க வந்து வெயிலில் நிப்பாட்டி விட்டுருப்பாங்க. அதுக்கான கூலிங் சிஸ்டம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ கார்ஸாக இருந்தாலும் நம்மளோட ரேடியேட்டர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் காருக்கு இருக்குதோ அதே மாதிரி இதோட பேட்டரியும் மோட்டரோட அந்த கூலிங் சிஸ்டத்தையும் நம்ம கவனிக்கிறது நல்லது. அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா இப்போ ரெகுலராக வந்து நம்மளோட வெஹிக்கிளில் வந்து ஒரு ஐஸ் வெஹிக்கிள் வந்து ஒரு ஆக்சிடென்டல் டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப்பில் கொண்டு போவாங்க, வெல்டிங் பண்ணுவாங்க, கேஸ் கட்டிங் பண்ணுவாங்க, எனிதிங் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் ஒரு EVஸை நம்ம அப்படி ஒரு அன்சூப்பரைஸ்டு கண்டிஷனில் கொண்டு விட முடியாது. அதுக்கான பர்சனல் கிட்ட தான் நம்ம விடணும். ஏன்னா இங்கே வந்து காம்ப்ளெக்ஸான எலக்ட்ரானிக் ப்ளஸ் பேட்டரி பார்ட்ஸ் இருக்கிறதுனால வெளியே எங்கேயுமே நம்ம காட்டாமல் சேஃபாக வந்து நம்ம வச்சுருந்தோம்னா கரண்ட் சினாரியோஸில் EVஸை நம்ம வந்து அப்கீப்பிங்கில் சேஃபாக வச்சுருக்க முடியும். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம சம்மரைஸ் பண்ணது வந்து ஒரு பையிங் கைடில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் தானே தவிர EVஸுக்கு எதிராக நம்ம பேசலை. நமக்கு கண்டிப்பாக தெரியும் ஃபியூச்சர் EV தான். ஆனால் நம்ம போகிற பாத்தில் EVயோட இனோவேஷன் அது இவால்வ் ஆகி வர்றதுக்கு நிறைய டைம் இருக்குது. அதுக்கு முன்னாடி யார் EV வாங்கணும்னு உள்ளவங்க தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட பையிங்கில் EV இந்த பர்பஸுக்கு இதுக்கு நமக்கு பண்ண முடியும்னு தெரிஞ்சு வாங்குறது தான் நம்மளோட இந்த கண்டென்ட்டுக்கான பர்பஸ். இப்போ நான் பேசின பாயிண்ட்ஸை தவிர உங்களுக்கான பாயிண்ட்ஸ் நீங்கள் நான் சொன்னதை தவிர உங்களுக்கு இருக்குதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Until then, bye bye from Motovwagon. Drive responsibly.